கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 116:13 வாசிக்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வசனத்து மூலமாக உடைய ஜனத்தோடு நீர் பேசும், அவளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் தாழ்பணிந்து கேட்கிறேன் பிதாவே. சங்கீதக்காரனாகிய தாவீது தன் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்றால் ஆராதிப்பேன், பணிந்து கொள்ளுவேன். ஆண்டவரிடத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து ஜெபம் செய்யலாம். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், மனதுயரத்தை துடைக்கிறவர் தான். ஆகவே யார் வேண்டுமானாலும் அவளிடத்தில் வந்து தங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். ஏனென்றால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆகவே யார் வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும். ஆனால் அவர் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. எல்லாரும் அவரை தொழுது கொள்ள இயலாது. அது அப்போ ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவராக என்றால் இல்லை. அவர் அதற்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார். நீ பாவியாக இருந்தாலும், துன்மார்க்க உலகில் இருந்தாலும், உன்னுடைய தேவையின் நடுவேல், உங்களுடைய வேதனையின் நடுவேல், உங்களுடைய நெருக்கத்தின் நடுவேல் ஆண்டவர் இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு நீர் ஆண்டவரே தயவு பாராட்டும் என்றால், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பொறுமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயவில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் இறங்கி உங்களுக்கு பதில் கொடுப்பார். அற்புதம் அதிசயங்களை அவர் செய்வார். ஆனால் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல் என்பது நம்முடைய தேவலை சுற்றி ஜெபிக்கிற ஜெபத்தை போல அல்ல. அது தேவனையே சுற்றி ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, துதிக்கிற காரியம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரால் காணக்கூடாதவரும் இருக்கிற தேவனுள்ள மெய்யான தேவன் இந்த உலகத்தில் காணத்தக்க விதத்தில் வந்தபடியினால், இயேசு என்கிற நாமத்தில் அவர் வந்தபடியினால், பாவிகளை ரட்சிக்க அவர் இந்த உலகத்தில் வந்தபடியினால், அவரை எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு காலம் வரும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 4 சமாரியத்தில் அவர் சொன்னது போல, அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளலாம், எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்வது போல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தான் நான் தொழுது கொள்வேன். அது என்ன ரட்சிப்பின் பாத்திரம்? அது எங்கு கிடைக்கும்? நான் அது எங்கே போய் வாங்கி கொள்ளலாம் என்று நினைப்பீர்களானால், அவன் பாத்திரம் என்று சொல்வது தன் வாழ்க்கை குறித்து சொல்கிறார்.
என் வாழ்க்கை ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய அந்த மேன்மையான அந்த பாவ மன்னிப்பாகிய வாழ்க்கை உடையவனாக இருந்து நான் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதக்காரன் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். ரட்சணியம் என்பது மீட்டெடுத்தல், ரட்சணியம் என்பது விடுவித்தல், ரட்சிப்பு என்பது பாதுகாத்தல். பல அர்த்தங்கள் அதுக்கு இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அனுபவம், என்னை உளையான சேற்றிலிருந்து மீட்டெடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் ஐயா. என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஏன் ரட்சணியம் முக்கியம் என்று சொல்லுகிறோம்? ஏன் ஒரு மனித வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாகக்கூடிய மீட்பு மிக முக்கியம் என்று சொல்லுகிறோம்? மனித வாழ்க்கைக்கு பிரச்சனையே அந்த மனிதன் தான் தவிர வேறு ஒருவரும் கிடையாது. அது அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் என்கிற வித்து, அந்த ஜென்ம கர்ம பாவம், இந்த தீமையான காரியம். நல்ல பாம்பு விஷம் நிறைந்தது, ஆனால் அதுக்கு பேர் நல்ல பாம்பு. அது விஷம் இல்லை என்று அர்த்தமா? அப்படி அல்ல. இதே போல மனிதன் வெளியே தோற்றத்தில் நல்லவனாக தெரியலாம், ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய வித்து விஷம் நிறைந்த பாவம் என்கிற வித்து. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இச்சை, அக்கிரமம், இதைத்தான் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய பெரிய சாக்கியம். இந்த உலகத்தில் நீங்க எத்தனையோ விரதங்கள் எடுக்கிறீங்க, எவ்வளவோ உங்க மத கோட்பாடுகளுக்குள் பிரயாசப்படுகிறீங்க, எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பாகிய நிச்சயம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிச்சயத்தை கொடுக்கிறார். அது எப்படி ஐயா அவர் என் வாழ்க்கையில் அந்த நிச்சயத்தை கொடுக்க முடியும்? நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது. இதை ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் மிக அழகாக பவுல் அப்போஸ்தலன் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எவ்வளவு எளிதான ஒரு காரியம்! ஆண்டவர் இயேசுவை குறித்து நீ உன் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். அவர் என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவரே தேவகுமாரன், அவரே எனக்குடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று அவரை விசுவாசித்தார். இதை இன்னும் விளக்கமாக, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். எவ்வளவு எளிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு இலவசம்.
விலையேறப்பட்ட இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? ஆண்டவர் இயேசுவை நான் விசுவாசித்தால் யார் வேணுமானாலும் இருக்கலாம், நாசிகளாக கூட இருக்கலாம், கிறிஸ்துவ அல்லாதவளாக கூட இருக்கலாம். இயேசுவை விசுவாசித்தால் எனக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா? என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா? அதுவல்ல, அதை விட மேலான நீங்கள் தேடுகிற ஒரு காரியம் அதில் நடக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆன்மாவிலே இருதயத்தில் என்ன நடக்கிறது? அதுதான் முக்கியம். அதுதான் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள உங்களை தகுதிப்படுத்துகிறது. வாசிக்கிறேன், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. எவ்வளோ ஒரு பெரிய காரியம்! எத்தனை விதமான மத சடங்குகள் எடுக்கிறீர்கள். எதற்கு? வெளியே இருந்து மனிதன் உள்ளே இருதயத்தை சுத்திகரிக்க பிரயாசப்படுகிறான். ஆனால் கர்த்தரோ அவர் ஜீவன் தந்தவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்கள் இருதயத்தை, என் இருதயத்தை அவர் சுத்தமாக்குகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சரீர சுத்திகரிப்பு செய்யலாம், உண்மைதான். ஆனால் இருதய சுத்திகரிப்பு செய்வது எப்படி என்றால், அதற்கு வேதம் அந்த வழியை காண்பிக்கிறது. அது உங்கள் விசுவாசமே. உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசம். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை பார்க்க ஆசைப்படுகிற அல்லவா? இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், விசுவாசிங்க. என்னை கண்டவன் கடவுளை கண்டான் என்று சொன்னார். அவரே இந்த உலகத்தில் வந்து மீட்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்து. அந்த ரட்சணியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் வெளிச்சம் உண்டாகும். பாவம் இருள் நீங்கிவிடும். அக்கிரமத்தின் காற்றுகள் உடையும். கிருபை மேல் கிருபை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஏன் சுகமும் ஆரோக்கியம் கூட கிடைக்கையா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசுவின் மேல் வைக்கும்போது இலவசமாக இதை ஆண்டவர் தருகிறார். அப்பொழுது இந்த ரட்சணின் அனுபவத்தோடு கூட தேவனுடைய நாமத்தை, நாமம் சமாதான பிரபு, நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், அதிசயமானவர், அவரை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், பணிந்து கொள்ள முடியும், நன்றி செலுத்த முடியும். அவருடைய நாமத்திற்குள்ளே இருக்கிற தெய்வீக நாமங்கள், பிதா தேவனுடைய நாமங்கள், எபனேசர், எம்மண்டு உதவி செய்தார், இன்னும் உதவி செய்வார், இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், யெகோவா என்னும் நாமத்தை உடையவர், யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா சீக்கிரம், யெகோவா ராஃபா, யெகோவா ரூபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி. ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவுமேகவுமானவர். அவரை துதித்து கொண்டே இருக்க முடியும். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரார். ஜெபம் பண்ணுவோம். இயேசு உங்களை நேசிக்கிறார்.
நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஜனத்துக்காக துதிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழு மேல் வைக்கிற விசுவாசம் எங்கள் சுத்த இருதயத்தை தரும். இதை அனுபவிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.